பால் காஃபி பால் டீ வேண்டான்னு முடிவெடுத்தாச்சு. பிளாக் காஃபி பிளாக் டீ கிரீன் டீ போர் அடிச்சு போச்சு. இதை தவிர வேற ஏதாவது புத்துணர்ச்சி ஊட்டும் டீ இருக்கா? புத்துணர்ச்சி ஊட்டும் ஆரோக்கியத்தை கூட்டும் 7 நாட்களுக்கு 7 டீ என்னன்னு பாப்போமா? நம்பர் 1 மூலிகை டீ. துளசி புதினா ஓமவல்லி இலைகளை தண்ணீர்ல போட்டு கொதிக்க வச்சு குடிக்கணும். இந்த இலைகள்ல ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால சுவாச மண்டலத்தோட ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். நம்பர் 2 செம்பருத்தி டீ. செம்பருத்தி இதழ்கள் சிகப்பா இருக்கிறதுக்கு காரணமே அதுல ஆந்தோசைனின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடன்ட் அதிகமா இருக்கு. இந்த ஆந்தோசைனினுக்கு ரணங்களை குறைக்கும் கிருமியை அழிக்கும் தன்மை உண்டு. அது மட்டும் இல்லாம இருதயத்தோட ஆரோக்கியத்திற்கும் நல்லது. நம்பர் 3 சங்குப்பூ டீ. ரொம்ப நாட்களாகவே சங்குப்பூவோட அடர்த்தியான நீல நிறத்தை நேச்சுரல் ஃபுட் கலரிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பல ஆராய்ச்சிகள் படி சங்குப்பூல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம ரத்தத்தோட சர்க்கரை அளவை சீரா வச்சுக்க உதவுது, கல்லீரலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. நம்பர் 4 குங்குமப்பூ டீ. 3-4 குங்குமப்பூ நூல்களை தண்ணீர்ல போட்டு கொதிக்க வச்சு குடிக்கும் போது அதுல இருக்கிற பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் ஆன குரோசின், குரோசாக்டின், சாஃப்ரனால் நம்ம மனச்சோர்வை அகற்றும், அறிவாற்றலை அதிகப்படுத்தும், தூக்கத்தோட தரத்தையும் மேம்படுத்தும். நம்பர் 5 கற்றாழை டீ. கற்றாழை சாறுல ஏஸ்மேனன், ஆந்த்ரோகினோன்ஸ் அப்படின்னு 1-2 இல்ல 70க்கும் மேலான பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. இந்த பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ்க்கு காயங்களை போக்கும் தன்மை உண்டு. அது மட்டும் இல்லாம தோல் ஆரோக்கியத்திற்கும் செரிமான அமைப்பு ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப நல்லது. நம்பர் 6 ஆரஞ்சு தோல் டீ. அடுத்த முறை ஆரஞ்சு சாப்பிட்டு தோலை தூக்கி போடாம தண்ணீர்ல கொதிக்க வச்சு டீயா குடிங்க. ஏன்னா ஆரஞ்சு தோல்ல இருக்கிற ஹெஸ்பெரிடின் நம்ம தோல் பராமரிப்புக்கு நல்லது. கேலிக் ஆசிட் அப்படிங்கிற காம்பவுண்ட் புற்றுநோய் வராமல் தடுக்கும். நம்பர் 7 கொய்யா இலை டீ. கொய்யா இலையில பிளேவனாய்ட்ஸ், டெர்பனாய்ட்ஸ் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்க்கு கிருமிகளை கொல்லும் தன்மை உண்டு. குறிப்பா வாயில கிருமிகளை அகற்றி ஈறுகளை வலுவாக்குது. இந்த மாதிரி 7 நாட்களுக்கு 7 டீ குடிக்கும்போது இந்த பொருட்களோடு இஞ்சி, பட்டை, கிராம்பு, மிளகு சேர்த்து கொதிக்க வச்சு குடிச்சோம் அப்படின்னா புத்துணர்ச்சியோடு சுவை, மனம், ஆரோக்கியம் அதிகமாகும்.